வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைலரிங் செக்மெண்ட். அதில் இந்த சூப்பரான இந்த ஃபுல் சேரீயை ஒரு XXL ஃப்ராக் தைச்சி பார்க்கலாம். அதுக்கு இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் மட்டும் நான் டாப்புக்கு வர மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பிளாக் கலர் பார்டர் வரதை ஃபுல்லாக அப்படியே ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. இந்த ட்ரெஸ்ஸு இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு அளவு பார்க்கலாம். இதில் 22 வருது, ஒரு சைடுக்கு 22 வருது. ஸோ ரெண்டு சைடுக்கு சேர்த்தாக்கா 44. இந்த சுற்றளவுக்கு இந்த பிளாக்கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிச்சத்தில் டாப் தைக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள் 44 வருதா, 22நாக்கா 44 மாதிரி 3 மடங்கு வச்சாக்கா 132 வருது. குறைஞ்சது 3 மடங்கு வேணும் ப்ளீட்டட் ஸ்கர்ட் வைக்க. 132 கூட நம்ம +20 30 எவ்வளோ எக்ஸ்ட்ரா வைக்கணுமோ நம்ம புடவை இருக்கிறத பொறுத்து. ஸோ 20 சேர்த்தா 152 வருது. ஸோ இந்த நமக்கு 152 வரும் ஸ்கர்ட்டுக்கு. அது தவிர டாப்புக்கு ஸ்லீவுக்கு தான் நமக்கு தேவைப்படுது. சரி, இதில் எப்படி இதை கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடம் அளந்து பார்த்தாக்கா 152 இவ்வளோ தூரம் வருது. மிச்சம் கொஞ்சம்தான் இருக்குது. அந்த இடம் கைக்கு பத்தாது. டாப்ஸுக்கு அது சரியாக போகும், ஆனால் கைக்கு இது பத்தாது. அதனால் 152ல் நான் கொஞ்சம் 8 கம்மி பண்ணிக்கிறேன். 8 கம்மி பண்ணிக்கிட்டு 144 அந்த அளவுக்கு தான் நான் பண்ணுறேன். அது வச்சாலே போதுமானது. நம்ம 3 மடங்கோட எக்ஸ்ட்ரா தான் இதில் வைக்கிறோம். ஸோ கொஞ்சம் குறைச்சா பரவாயில்ல. அப்படி குறைச்சி வச்சுக்கிட்டு நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண இந்த இடத்த இது ஸ்கர்ட் பாட்டுக்காக இந்த துணியை அப்படியே 2ஆக மடித்து, திரும்ப அந்த துணியை 4ஆக மடித்து, திரும்ப அந்த துணியை 8ஆக மடிச்சுக்கிறோம். இப்படி மடித்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்கர்ட் பாட்டு அளக்கிறோம். ஸ்கர்ட்டோட ஹைட்டு 38 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்காக 5. ஸோ மொத்தத்தில் 38.5. அதை வச்சு கோடு போட்டு மிச்சம் இருக்கிறத வெட்டி எடுத்துக்கிறேங்க. இதுதான் நமக்கு ஸ்கர்ட் பார்ட்டோட இந்த பார்ட்டு நமக்கு யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் டாப்ஸுக்கு இந்த எல்லோ கலரை அப்படியே வெட்டி எடுக்கிறேன். இந்த பிளாக் இருக்கிறத கைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இந்த எல்லோ ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு சேர்ந்தா மாதிரி யூஸ் பண்ணுவேன். இந்த கையிலையும் இவ்வளோ தான் பார்ட்ரு வருது. இது பத்தாது, ஒரு கைக்கு தான் வரும். அதனால் எடுத்துடுறேன். இது தனித்தனியாக ஸ்லீவ் வெட்டுறேன். ஏன்னா பூ இப்படி மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இதில் எவ்வளோ அளவு இருக்கோ அதை அப்படியே வெட்டிக்கிறேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கு மட்டும்தான் விடுறேன். இது ஒவ்வொரு ஸ்லீவாக வெட்டி எடுக்கிறேன். அது மாதிரி 2 ஸ்லீவ் வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த பூ மாதிரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் உள்ளே குத்தும். அதனால் இது பட்டு துணின்றதால நம்ம உள்ளே லைனிங் கொடுத்து தான் ஆகணும். இதில் அவ்வளோதாங்க, ஸ்லீவ் வெட்டியாச்சு. இப்போ ஸ்லீவோட பாட்டம் எவ்வளோ இதை வச்சு பாருங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க. அப்புறம் அப்படியே வெட்டி எடுத்துக்க வேண்டியது தான். அளவு எடுத்து வெட்டுறது ஒரு முறை. இது துணியை வச்சே நான் வெட்டுறேன். இதில் இருக்கிற இந்த பார்டரும் நமக்கு தேவைப்படாதுங்க. ஸோ இதுலேயும் இந்த பார்டரை வெட்டி எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க துணியை நல்ல பக்கம் உள்பக்கமாக இருக்க மாதிரி மடித்து வச்சு இந்த ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கு மட்டும்தான் விட்டுக்கிறேன். இதில் பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே நெக்கு தான் நான் வைக்க போகிறேன். ஸோ எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அது எதுக்காக தனியாக வெட்டுறேன்னா திரும்பவும் அப்படி தான். அந்த பூ இப்படி மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்குது. அதனால் தனித்தனியாக வெட்டினா ஒரே மாதிரி கிடைக்கும். இப்படி வெட்டிட்டு நான் மார்க் பண்ணதுக்கு எல்லாம் இந்த சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக்கும் ஒரே அளவுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ எப்படி வச்சாலும் இது ஃப்ரண்ட் நெக்கும் வச்சுக்கலாம், பேக் நெக்கும் வச்சுக்கலாம். நம்ம ஸ்லீவ் வெட்டும்போது தான் அது ஃப்ரண்ட்டுக்காக மாறுது. அது வரைக்கும் இது எதுக்கு வேணால் வச்சுக்கலாம் இப்படி வெட்டுறதை. ஸோ இப்போ வரைஞ்சது மேலமா நம்ம வெட்டிக்கணும். சைடில் எக்ஸ்ட்ரா எதுக்கு விடுறோம்னா ஒரு டாட்டும் வைக்க போகிறோம். ப்ளஸ் தையலுக்காக கொஞ்சம் நிறையவே இருக்கிறத அப்படியே விட்டுக்கிறேன் நான். இதேமாரி இன்னொரு பார்ட்டு வெட்டிக்கிறேன். ஃப்ரண்ட் ஒன்று, பேக் ஒன்று. ஸோ 2 பார்ட்டு இதில் வந்துடுது. இதை அப்படியே வெட்டி எடுத்துக்க போகிறோம். ஒன்று பேக்கு, ஒன்று ஃப்ரண்ட்டுன்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ இதை வெட்டி எடுத்துக்கிறேன். இதில் டாட் பிடிக்கிறதுக்கு சும்மா 1/2 இன்ச் இருந்தால் போதுமானது. நான் அது தனியாக விடலை. அதில் இருக்கிற துணியை அப்படியே விட்டுருக்கேன். இப்படி வெட்டி எடுத்துட்டோமா. இது லைனிங்கில் வெட்டிட்டு இதில் வெட்டலாம். நான் இதில் வெட்டிட்டு லைனிங்கில் வெட்ட போகிறேன். எப்படினாலும் ஓகே. ஏதாவது ஒரு பார்ட்டை எடுத்து இப்படி கைக்கு நீங்கள் வெட்டிக்கோங்க. நான் பேக்கில் வெட்டியிருக்கேன். சரி, பரவாயில்ல. இப்போ இதை பேக் ஆக்கிடலாம், இதை ஃப்ரண்ட் ஆக்கிக்கலாம். ஏன்னா இதில் கை வெட்டிட்டேன் இல்லையா. ஸோ இது டாப்ஸுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்கர்ட் பகுதி இருக்கு இல்லையா, நான் வெட்டி வச்சதை 4ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 4 இருக்கிறதுல நம்ம அங்கங்கே ஒரு க்ரச் பாயிண்ட் வைக்க போகிறேன். அது எதுக்குன்னா ப்ளீட்டட் வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். 4ஆக டிவைட் பண்ணி அந்த ஸ்க்ரச் பாயிண்ட்டை நம்ம எப்படி மார்க் பண்ணிக்கிறோம் ஒரு கட்டிங். இப்போ வாங்க ஸ்டிச் பண்ணுறதை பார்த்துடலாம். ஸ்லீவ்க்கு அப்படியே லைனிங் கொடுத்து உள்ளே திருப்பியிருக்கேன். இப்போ இந்த பார்டரெல்லாம் ஒன்றா சேர்த்து உள்ளே கேன்வாஸ் வச்சுருக்கேன். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு அந்த கேன்வாஸ் வச்சதை யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
அது ஒரு டிசைனாக இருக்கும். பேக் பார்ட்டுக்கு நார்மலாக லைனிங் கொடுத்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி துணியில் தான் லைனிங் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த துணியை வச்சு இதுக்கு அடியில் அந்த லைனிங் துணியை வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். சரியா? இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு இப்படி தான் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே இந்த இப்படி வரா மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தாக்கா. பேக் சைடுக்கு பாருங்கள், இது அப்படியே ஒரு துணியை வச்சு உள்ளே ஒரு பீஸ் வைக்கிறதுனா வைக்கலாம். அப்படி பீஸ் வேண்டான்னா நார்மலாக துணியை வச்சு எப்படி திருப்பினாலும் திருப்பிக்கலாம். சரிங்களா? இப்படி வச்சு தைச்சிட்டோம்னா அது பேக் ஆகிடுது. இப்போ இந்த ஃப்ரண்ட்டுக்கு இப்படி வச்சுருக்கேனா, இந்த இடத்துல பிளாக் கலர் கிராஸ் பீஸை வச்சு கழுத்துக்கு இப்படி மடித்து ஒரு தையல் தைச்சிருக்கேங்க. அதை அங்கங்கே க்ரச் பண்ணி விட்டுக்கணும். இப்படி க்ரச் பண்ணி விடுறதால நமக்கு அது ஈஸியாக மடங்கும், பின்னாடி திரும்பும். அதுக்காக இப்படி முடித்ததை நம்ம கெட்ட பக்கத்தில் வச்சு தைச்சி அப்படி நல்ல பக்கத்துக்கு அது திரும்பிடுங்க. பார்த்திங்களா? இது மாதிரி தான். இப்படி திரும்பிடுச்சுன்னா நல்ல பக்கத்துக்கு வந்துருச்சா, திரும்ப இதில் என்ன பண்ணணும், அப்படியே படிமானமாக இருக்கிறதுக்கு மேலே வச்சு அழகாக ஒரு தையல் போட்டுடணும். இப்படி தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த பைப்பிங் இருக்கு இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாக உள்ளே திரும்புறதுக்காக இப்படி திருப்பி வச்சு அதில் ஒரு பைப்பிங் போடணும். அந்த பைப்பிங் படியறதுக்காக இப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பண்ணிக்கிறேன். அந்த நெக்கு பைப்பிங் ஃபுல்லாக அதில் படிஞ்சு இருக்கும் ஃப்ரண்ட் பகுதியில். இதுதான் ஃப்ரண்ட் நெக்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு சைடு ஓப்பன் வச்சு கேட்டாங்க. சரி, ஒரு சைடு மட்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நம்ம ஹூக் பட்டிக்கு வைப்போம் இல்லையா, அது மாதிரி வச்சுக்க போகிறேங்க. அது மாதிரி வச்சு இதை முடிச்சிட போகிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சைடு வந்து மேலே ஹூக் வந்துடும். இப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். அந்த ஓப்பன் இல்லாமையும் இருக்கலாம், சிலவங்க அந்த ஓப்பன் வேணும்னு கேட்குறாங்க. அப்போனா நெக்கு பகுதி ஈஸியாக உள்ளே திரும்புறதுக்காக அது இப்படி பண்ணி முடிச்சிட்டோமா. இப்போ இது கூட நம்ம ஸ்லீவை அட்டாச் பண்ண போகிறோங்க. இதில் 2 ஹூக் வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்லீவ் தைச்சி முடிச்சிருக்கிறதுல ஒரு ஸ்லீவ் எடுத்து இப்படி ஷேப் கொடுத்துக்கிறேன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் கை ஃபஸ்ட்டு வைக்கிறேன்னா அந்த சைட் ஷேப் கொடுத்துக்கிறேங்க. இப்போ இதை வெட்டிட்டு தனியாக எடுத்துடணும், நமக்கு கை ஷேப் வந்துடுது. இதுக்கப்புறமா இந்த ஸ்லீவை நம்ம சென்டர்லேருந்து அட்டாச் பண்ண போகிறோம். நான் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாரை எல்லாத்துலேயும் சென்டர்லேருந்து அட்டாச் பண்ணால் நமக்கு கரெக்டாக வரும். ஒரு சைட் கார்னர்லேருந்து அட்டாச் பண்ணாதீங்க. சென்டரில் இப்படியே ஒரு நாச் கொடுத்துருங்க. இப்படி சென்டரில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிட்டு போகணும். அப்படியே அட்டாச் பண்ணும்போது கீழ்ப்பக்கம்லாம் உங்களுக்கு துணி எதுவும் மடங்கி இருக்கா என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் அப்படியே தைச்சிட்டு அப்படியே ரிட்டன் வந்து திரும்ப இன்னொரு தையல் போடணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும். இப்படி ரிட்டன் வரும்போது சென்டரை தாண்டி வந்துட்டு திரும்ப சென்டரில் வந்தால் முடிப்பேன். என்னுடைய சேனல் டைலரிங் மட்டும் இல்லை, ஷாப்பிங், ஸ்டோரி டெல்லிங், மும்பை ஃபெஸ்டிவல், நிறைய தகவல் இருக்குது. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை தைச்சி முடிச்சாச்சு. இப்படி தைச்சி முடிச்சிட்டா நமக்கு ஸ்லீவு ரொம்ப நீட்டாக வந்துடும். ஒரு சுருக்கம் கூட நமக்கு வராதுங்க. இதேமாரி 2 ஸ்லீவும் நீங்கள் அழகாக இது கூட அட்டாச் பண்ணி முடிச்சிருங்க. அது கூடவே நான் டாட்டும் வச்சுட்டு அதை உங்களுக்கு இதில் காமிக்கலை. இப்போ பாருங்கள், உள் பக்கத்தில் டாட்டு வரும். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் டாட்டு. அது ஒரு 5 ஹைட் இருக்க மாதிரி டாட்டையும் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு சைடு ஃபிட்டிங் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே தைச்சிருங்க. இங்கே தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம கைக்கு எவ்வளோ, இடுப்புக்கு எவ்வளோ, அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு தைச்சி முடிச்சிடணும். 2 தையல் போட்டுருங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம அந்த ஸ்கர்ட் பகுதியை தைக்க வேண்டியது தான். ஸ்கர்ட் பகுதி நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம், 22 இருக்குது இல்லையா ஒரு சைடுக்கு. ஸோ 22னாக்கா அதில் பாதி நமக்கு எவ்வளோ வருது பார்த்துக்கணுங்க. அதாவது 1/4 வந்து 11 வருதுங்க. 22ல் பாதி. இந்த 11க்கு ஃபஸ்ட்டு நான் வைக்க போகிறேன். இது பாருங்கள், 1/4 வச்சுன்னா அதில் பாதியை மார்க் பண்ணுறேன். அதில் பாதி மார்க் பண்ணால் 11ல் பாதி 5.5 வருது. இது வந்து பாதி மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ளீட் வச்சு முடித்து நமக்கு 5.5 வந்துச்சுன்னா நமக்கு எல்லா ஃப்ளீட்டும் கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ 5.5 வர வரைக்கும் நம்ம இந்த 4ல் 1 பங்கு வச்சுருக்கோம் இல்லையா மார்க்கிங்கு, அதில் பாதி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃப்ளீட் வச்சு முடித்தா அது நமக்கு 5.5 வரும். கொஞ்சோண்டு தையலுக்கு அந்த சைடு விட்டுட்டேன் ஸ்கர்ட்டு மடிக்கிறதுக்கு. நமக்கு ஒரு ஃப்ளீட் வைக்கும் போதே தெரியும் 3 ஃப்ளீட் எவ்வளோ வரப்போகுது. அந்த 3 ஃப்ளீட் 5.5 வருதான்னு பார்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கலாம். இதோ பாருங்கள், ஜஸ்ட் இப்போ நான் 3 ஃப்ளீட் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ வச்சு பாருங்கள், நமக்கு 5.5 கிட்ட வருதுங்க. இது தாராளமாக இருக்கும் நமக்கு. இதேமாரி நம்ம அளவுலேயே தைச்சோம்னாக்கா நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது 1/4 வந்து 11, அப்புறம் டபுளாக இருக்கிறது 22, அப்போ ஃபுல்லாக நமக்கு 44 கரெக்டாக வந்துடும். இதே மெத்தடில் தான் நான் இந்த ஸ்கர்ட் பகுதி ஃபுல்லாக தைச்சி முடித்தேங்க.
இதேமாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு கஷ்டமான வேலையாகவே தெரியாது. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கும்போதே நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. 4ல் ஒரு பங்கு எவ்வளோ இருக்குது, அடுத்து ஒரு ஃப்ளீட் வைக்கிறதுக்கு முன்னாடி 11 முடிஞ்சிடுதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 11 வந்துருச்சு. அந்த ஸ்கர்ட்டில் 4ல் ஒரு பங்கு எனக்கு 11 வந்துருச்சு. ஆல்ரெடி நான் அங்கே நாச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இதேமாரி ஃபுல்லாக ஸ்கர்ட்டு நான் வச்சு முடிச்சிடுறேன். சுருக்கு வச்சு முடிச்சிட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் ஸ்கர்ட்டு அமைஞ்சிடுதுங்க. இப்போ என்ன, இந்த சைடை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டை இடுப்பு பகுதியை ஜாயின் பண்ணிட்டா நமக்கு ஃபுல்லாக கவுனு ஃபினிஷ் ஆகிடுது. இதை நீட்டாக அயர்ன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபுல் கவுன் ரெடிங்க. என்னங்க, இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்களே, இனி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.